மன்னா. டுடேஸ் மன்னா. 2 சாமுவேல் 22:7, 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. In my distress I called to the Lord. I called out to my God. From his temple he heard my voice. My cry came to his ears. கர்த்தர் தாவீதை அவனுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைகளில் இருந்து விடுவித்த நாளிலே அவன் ஆண்டவரை நோக்கி, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் தாவீது அவன் நெருக்கப்படுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாயிருந்தான். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் போய் அபயமிடுகிறவனாய் இருந்தான். தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. ஆகவே கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. அவனை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார், விடுவித்தார். அன்பான தேவ பிள்ளையே, நெருக்கப்படுகிறாயா? நெருக்கத்தின் பாதையில் கடந்து செல்கிறாயா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவ, மிகவும் நெருக்கப்பட்ட தாவீதை அவனுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்தவ உன்னுடைய நெருக்கத்தையும் மாற்றுவார். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடு. அவருடைய ஆலய பிரகாரத்தில் போய் உன்னுடைய நெருக்கத்தை தெரிவி. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவ உன்னுடைய நெருக்கத்தை மாற்றி பெருக்கமான ஆசீர்வாதத்தை தருவா. God bless you.